வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2 உரைநடை உலகம் தமிழர் பெருவிழா என்ற இந்த பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சியை இன்றைக்கு நாம் பார்ப்போம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதலாவது, கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர். விடை அறுவடை செய்வர். செகண்ட், விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஸ் கட்டுவர். விடை தோரணம் கட்டுவர். ஓகேவா? அடுத்து, பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை பொங்கல் அன்று என்று சரி. இதுதான் சரி. பொங்கலென்று தவறு, பொங்கல் அன்று தவறு, பொங்க அன்று தவறு. சரியான விடை பொங்கல் அன்று. போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விடை போகி கூட்டல் பண்டிகை என்பது சரி. போ ப்ளஸ் பண்டிகை தவறு, போகி கூட்டல் பண்டிகை தவறு, போகு கூட்டல் பண்டிகை அதுவும் தவறு. சரியான விடை போகி கூட்டல் பண்டிகை என்பதுதான் சரி. அடுத்து, பழையன கழிதலும் டேஸ் புகுதலும். பழையன கழிதலும் விடை புதியன புகுதலும். இந்த டேஸில் புதியன எழுத வேண்டும். அடுத்து, பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டு போன மரத்தை காண விடை துன்பம் தரும். அடுத்து, சொற்றொடரில் அமைத்து எழுதுக. பொங்கல். இதை எப்படி எழுதலாம்? பொங்கல் விழா தமிழர்களின் தனி பெரும் விழா ஆகும். ஓகேவா? அடுத்தது, செல்வம். இதுக்கு எப்படி வாக்கியம் உருவாக்கலாம்? செல்வம் உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும். அடுத்து, பண்பாடு. வீட்டிற்கு வந்த விருந்தினரை வரவேற்று உபசரிப்பது தமிழர்களின் பண்பாடு ஆகும். சரியா? அடுத்து பாருங்க, போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? விடை வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்வதற்கு போகி திருநாள் கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்வதற்காக போகி திருநாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்த வினா, உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர்? விடை உழவர்கள் மாடுகளுக்கு ஏன் நன்றி செலுத்துகின்றனர்னா, உழவுக்கும் உழவர்களுக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குவதால் உழவர்கள் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர். அடுத்து, சிறுவினா, காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர்? விடை இந்நாளில். இந்நாளில்னா காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர் என்று எழுத வேண்டும். அடுத்து, சிந்தனை வினா. பொங்கல் விழாவின் போது உங்கள் ஊரில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வீர்கள்னு கேட்டுக்கிறாங்க. என்ன எழுதலாம்? பொங்கல் விழாவை ஊர் மக்கள் அனைவரும் உற்சாகத்துடன் கொண்டாடுவார்கள். அப்புறம் காலை மாலை வேளைகளில் பொங்கல் விழா அன்று பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும். ஆண்கள் பெண்களுக்காக சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் தனித்தனியாக நடத்தப்படும்னு எழுதலாம். அப்புறம் பட்டிமன்றங்கள் நடத்தப்படும்னு எழுதலாம். இறுதியில் மாணவ மாணவிகள் நடன நிகழ்ச்சி நடைபெறும்னு எழுதலாம். அப்புறம் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும்னு எழுதலாம். அடுத்து, காணும் பொங்கல் எவ்வாறு மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கிறது கேட்டுக்கிறாங்க. எப்படி ஒற்றுமையை வளர்க்கிறது?
இந்நாளில் அதாவது காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். அடுத்து குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர். இவ்வாறாக வேற்றுமையை மறக்கச் செய்யும், ஒற்றுமையை வளர்க்க செய்யும், ஒருவர் மற்றொருவருக்கு உதவுவது, இவ்வாறாக ஒற்றுமையை வளர்க்கும் என்று எழுதலாம். அடுத்தது கற்பவை கற்றபின் உங்கள் ஊரில் கொண்டாடப்படும் பிற விழாக்கள் பற்றி வகுப்பில் கலந்துரையாடுக. அடுத்தது உங்கள் பள்ளியில் கொண்டாடப்படும் தேசிய விழாக்களின் பட்டியலை உருவாக்குக. பள்ளிக்கூடத்தில் நடைபெறும் தேசிய விழாக்களை கேட்டுக்கிறாங்க பாருங்கள். ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இவைகளை நீங்கள் எழுதலாம். அடுத்து தமிழகத்தில் ஏறு தழுவுதல் நடக்கும் இடங்களின் பெயர்களை தொகுக்கன்னு கேட்டுக்கிறாங்க. நிறைய இடங்கள் உண்டு. முக்கியமானது அலங்காநல்லூர், அவனியாபுரம். அடுத்து உங்களுக்கு பிடித்த விழா எது, ஏன்னு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு எந்த விழா பிடிக்கும், ஏன் என்பதை நீங்கள் எழுத வேண்டும். நன்றி மாணவர்களே.